வெல்கம் டு தனு குக்கிங். இப்போ வாங்க ஒரு பாம்பே பாதுஷா செய்ய போனால் வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு சோடாப்பு போட்டுக்கோ, அளவுக்கு 50 டால்டா 50 டால்டா எடுத்து அதில் போட்டுக்குவோம். உருக்கெல்லாம் வேணாம், சும்மா போட்டு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ரொம்ப அதிகமாக போடணும் தேவையில்லை, கொஞ்சம் போட்டால் போதும். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். தண்ணியை ஒரே தான் ஊற்றி விடாதீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுட்டு அப்புறம் தான் போடணும். நான் நல்லா பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை அப்படியே ஊறட்டும். இது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊறணும். கூட ஊறினா கூட பரவாயில்ல. 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரமாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு வெள்ளை துணியை வச்சு இதை அப்படியே மூடி வச்சுருவோம். அப்படியே இருக்கட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக இதுமாரி உருட்டிக்கணும். இந்தமாரி உருட்டி வச்சுக்கிட்டு மாவு, மைதா மாவு கொஞ்சம் எடுத்து உதிரி மாவு வச்சுக்கிட்டு அதில் அப்படியே பரட்டி சப்பாத்தியெல்லாம் போடுவோம்ல, சப்பாத்தி பூரிக்கு எல்லாம் போடுவோம் பாருங்க, அந்தமாரி இதுமாரி எடுத்து வச்சு அப்படியே சின்ன சின்ன அப்பளமாக போட்டுக்கணும். இந்தமாரி பெருசாக சின்னதாக உங்கள் விருப்பம் போல் அப்பளம் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான். என்னங்க, கத்தியை வச்சு இதை துண்டாக்கிடாமல் இந்தமாரி போட்டுங்க. இதுமாரி கத்தியை வச்சு கீறி விட்டுக்கணும். இப்படி எடுத்து இப்படி மடித்து இதுமாரி அப்பளம் ரவுண்டாக அப்பளம் போட்டுங்க. போட்டுக்கிட்டு இப்படி நீட்டாக கட் பண்ணிடாமல் இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சத்தோடு நிப்பாட்டிங்க. இப்படி கீறி விட்டுட்டு அப்பளத்தை எடுத்து இப்படியும் இப்படியுமா மடிச்சுக்கணும். இப்படி இப்படி 2 பக்கம் பெரட்டி பெரட்டி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இப்படியே திருப்பி இப்படி ஒட்டி விட்டுறாங்க. அவ்வளோதான். அப்படியே வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது நான் போட்டுக்கிட்டு காமிக்கிறேன். அந்த செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட பொரிக்கிற போது காமிக்கிறேன். பாருங்க, இப்போ எல்லாம் போட்டுட்டேன். எல்லாமே போட்டுட்டேன். இப்போ எண்ணெயில் பொரிக்கிற போது காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ இது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்குவோம். பொரிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த பாருங்க, எப்படி பொரித்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்களா. இது என்ன பாவு காய்ச்சி பாவில் போட்டு உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன். 1/2 கிலோ மைதா எடுத்துருந்தேன். அதே மாதிரி 1/2 கிலோ ஜீனியும் எடுத்துருக்கேன். இப்போ பாவு காய்ச்சிக்குவோம். ஜீனி எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். பாருங்க, ஜீனி அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்குவோம்.
நல்லா காய்ச்சிக்கிட்டு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். நல்லா காய்ச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம். சூட்டோடு போட்டு எடுக்கணும். பாவு காஞ்சிட்டு போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது மாதிரி காய்ச்சி வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு இப்போ அதில் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துக்குவோம். பாவை கீழே இறக்கி வச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்படி பரட்டி விட்டு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் ஊரெல்லாம் வைக்க வேணாம். இப்படி பரட்டி 2 பரட்டி எடுத்துக்கலாம். நான் போடுற மாதிரி நீங்கள் எல்லாம் இதேமாதிரி நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு செய்யுங்க. தீபாவளிக்கு இன்னும் நிறையா நான் பலகாரமெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். அது மாதிரியே நீங்கள் என்னை பார்த்துட்டு செய்யுங்க. நீங்களும் அம்மா செஞ்சது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.